லாஸ்ட் வீக் தடா ஃபால்ஸ் போயிருந்தோம். ஸோ மார்னிங் 6:30 அப்படி போல் கிளம்பியாச்சு. நானே, என் ஹஸ்பண்ட், ஃப்ரெண்டு, அவள் ஹஸ்பண்ட், குழந்த. நாங்கள் வந்து வீட்டிலேயே வந்து பொடி இட்லி, அப்புறம் சப்பாத்தி, தக்காளி தொக்கு எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டோம். அந்த வேளை பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கே அப்படியே ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக போகிற வழி ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. 2 சைடும் காடு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் பார்க்க ப்ளசண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபைனலி அங்கே வந்து ரீச் ஆயாச்சு. ஒரு பர்சனுக்கு வந்து 50 ருபீஸ், அப்புறம் காருக்கு வந்து 300 ருபீஸ் வாங்கினாங்க டோக்கன் அமௌண்ட்டு. ஸோ டோட்டலி வந்து நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். எங்களுக்கு வந்து 200, காருக்கு 300, 500 ஆச்சு. போகிற வழியில் ஆக்சுவலாக இங்கே ஒரு ஸ்பாட் இருந்தது. இது பார்க்க ரொம்ப ப்ளசண்ட்டாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ இறங்கி அங்கே ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மேலே போயிட்டு பார்க் பண்ணிட்டு போனோம். இந்த ஒரே இடம் தான் கேன்டீன். உள்ளே வந்து வேறு எதுவுமே நமக்கு கிடைக்காது. தண்ணி, ஃபுட்டு, ஸ்நாக்ஸ் எதுவுமே கிடைக்காது. நம்மளே எல்லாம் எடுத்துகிட்டு போயிடணும். போகிறதுக்கு முன்னாடியே ஒரு குட்டி பிரிட்ஜ் மாதிரி இருந்துச்சு. அங்கே இந்த ஒரு பாண்ட் மாதிரி இருந்துச்சு. வாட்டர் பார்க்க நீங்களே பார்த்தாலே தெரியும். அப்படியே கிறிஸ்டல் கிளியர் வாட்டர். உள்ள குட்டி மீன் வரைக்கும் தெரிஞ்சிச்சு. அவ்வளோ கிளியராக இருந்துச்சு. ஸோ இங்கே நின்று நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏறும்போதே சைடில் வந்து வே மாதிரி போட்டிருந்தாங்க. போட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு குட்டி குட்டியாக வாட்டர் ஃபால்ஸ் ஸ்பாட் மாதிரி இருந்துச்சு. இங்கேயும் தண்ணி பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. அங்கே கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக ஆட்டம் போட்டு அப்புறம் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரோடு ஃபுல்லாக இந்த மாதிரி தான் கல் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அது ஏறுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிட்டோம். ஃபைனலி அங்கே ரீச் ஆயிட்டோம். நாங்கள் ரீச் ஆனது ஒரு 9:30, 10 போல் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளேயே அங்கே எவ்வளோ ரஷ்ஷாக பாருங்கள். அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் உள்ளே போய் நாங்கள் ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். ஆனால் உண்மையாலுமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த தண்ணியில். பட் தண்ணிக்கு கீழே ஃபுல்லாக பாறை தான். நாங்கள் விளையாண்டு முடித்தது அப்புறம் மறுநாள் தான் தெரிஞ்சுச்சு நிறைய இடத்துல காயமாக இருந்தது. அங்கங்கேயும் கிழிச்சிருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து பால் போட்டு விளையாண்டாங்க. தண்ணியிலே வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் சரி மேலே கோவில் இருக்குது, அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால சரி அங்கே போகலாம் அப்படின்ட்டு போனோம். இங்கெல்லாம் நிறைய தண்ணி வர வேண்டியது போல். இப்போது இந்த சீசனில் இல்லை. ஸோ அப்படியே கொஞ்சம் மேலே போனால் அங்கேயும் ஒரு ஸ்பாட் மாதிரி இருந்தது. நிறைய பேர் அங்கே வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கிரிக்கெட் விளையாண்டாங்க, டென்னிஸ் விளையாண்டாங்க, ஷட்டில் விளையாண்டுருந்தாங்க. அப்படியே நாங்களும் அப்படியே மேலே போனோம். மேலே போகிற வழி வந்து இன்னும் மோசமாக இருந்தது. ரொம்ப அப்படியே நிறைய கல்லுலாம் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் போகிற வழியிலே சைடில் அதே மாதிரியே ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே குட்டி குட்டி நீரோட ஸ்பாட் வந்து இருந்தது குளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே போனோம். அப்போ அங்கே ஒரு டெம்பிள் இருந்துச்சு. அது வந்து ஒரு சிவன் பார்வதி டெம்பிள் தான். அந்த கோவில் வந்து நிறைய பேர் வந்து அந்த சமைப்பாங்கள்ல, காவு வாங்கி கொடுத்துட்டு சிக்கன் அதெல்லாம் சமைப்பாங்கள்ல, அந்த மாதிரிலாம் சமைச்சிக்கிட்டு வேண்டுதல் வச்சு பண்ணிகிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் இதுதான். இது வரைக்கும் தான் நம்மளால போக முடியும். இதுக்கு மேலே நம்ம போக முடியாது. இங்கே ஒரு பாண்டு இருந்துச்சு குட்டியா. இதுவும் அழகாக இருந்துச்சு. இங்கே குளிக்கலான்னா நாங்கள் ஆல்ரெடி ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டோம். சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். பட் இதுக்கு மேலே ஃபுல்லாகவே பாறை தான். ஸோ வந்து நம்ம இண்டிவிஜுவலாக போகிறது அப்படிலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துட்டு கோவில் பார்க்கலான்னு பார்த்தோம். ஆனால் அந்த காவு கொடுத்துருந்தாங்க. அவங்க சமைச்சிட்ருக்காங்க. அதனால பார்க்க முடியல. க்ளோஸ் பண்ணி தான் இருந்துச்சு. சரின்ட்டு நாங்கள் அப்படியே ரிட்டன் இறங்கிட்டோம். நாங்கள் ரிட்டன் இறங்கும்போது அவ்வளோ பேர் மேலே ஏறினாங்க. முடிச்சுட்டு அப்படியே ரிட்டன் கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் போகும்போது கொஞ்சம் பைக் தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ பைக், அவ்வளோ காரு. எங்கள் காரு எங்கே இருக்குன்னே எங்களுக்கு தெரியல. அந்தளவுக்கு ரஷ்ஷாக இருந்தது. நாங்கள் ரிட்டன் வரும்போது தான் நிறைய பேர் மேலே போனாங்க. நாங்கள் ஒரு 12 போல் ரிட்டன் கிளம்பிட்டோம். ஸோ செம்ம பசி. எங்கடா போய் சாப்பிட்றதுன்னு பார்த்தோம். நல்ல வேளை ஸ்வர்ணமுகி ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு ஒன்று இருந்தது. நல்லாயிருக்குமான்னு நாங்கள் வந்து பயந்துக்கிட்டே தான் போனோம். பட் வந்து சூப்பராக இருந்துச்சு. சூப்பு, பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, இந்த லெக் 65 சூப்பராக இருந்தது. அப்புறம் வெஜ்ஜு ஆந்திரா மீல்ஸ் அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஐஸ்கிரீம், ஃபலூடா எல்லாம் சாப்பிட்டு ரீசனபிள் தான் பில்லு. சாப்பிட்டு வந்துட்டோம். பாய்.